இது வந்து கல்பாசிங்க. அது கல்பாசி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. இது வந்து தாளிக்கிறதுக்காக. ஆன் பண்ணிட்டோம், குக்கரை வச்சுட்டோம் பிரியாணி செய்கிறதுக்கு. அடுத்தது ஒரு 3 கரண்டி எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் இல்லை, வெறும் எண்ணெயை மட்டும் தான் ஊற்றுறோம், நெய்யெலாம் ஊற்ற வேணாம். இப்போ நம்ம சூடு வந்துச்சான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு வந்துச்சு பாருங்கள், எப்படி பொரியுது பாருங்கள். செம்ம வாசனையாக இருக்குது, வெங்காயம் வாசனையும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.